குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேர இப்ராஹிம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாங்க. சங்கீதம் 127 1வது வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுவின் பிரியாசம் விருதா. பிரியமானவர்களே, இது ஒரு அருமையான வசனம். நான் எப்போதுமே எல்லாருக்குமே சொல்றது, வீட்டுக்குள்ள இயேசு இருந்தாலே சண்டைகளோ, பிரிவினைகளோ, கஷ்டங்களோ, துன்பங்களோ அது எல்லாமே காணாம போயிடும். நிறைய வீடுகளுக்குள்ள இன்னைக்கு சண்டையும் பிரிவினைகளும் இருக்கிறதுக்கு காரணமே அந்த வீட்டுக்குள்ள இயேசாமி இருக்க மாட்டார். அந்த வீட்டுக்குள்ள பைபிள் இருக்காது, அந்த வீட்டுக்குள்ள ஜபங்கள் இருக்காது. ஸோ ஜபம் இல்லாம பைபிள் இல்லாம நம்ம அவங்கள தேடிக்கிட்டு இவங்கள தேடிக்கிட்டு லாயரை தேடிக்கிட்டு போகும்போது எப்படி அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும்? இன்னைக்கு குடும்பத்தினுடைய சமாதானத்துக்காக தான் நம்ம ஜெபிக்க போறோம். நீங்க எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தயவு செய்து இந்த ஜபத்தை நீங்க கேளுங்க, இந்த வசனத்தை நீங்க கேளுங்க. ஆண்டவரே எங்க குடும்பத்துக்குள்ள வாங்க. நீங்க கஷ்டப்பட்டு எப்படியாவது இயேசுவ வீட்டுக்குள்ள வைங்க. இயேசுவாமி நீங்க வரணும். குடும்ப ஜெபங்களை செய்யுங்க. 2 புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்தந்த வீடுகளில ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு சுவாமி, இந்த புதிய நாளில நீர் கொடுத்த ஆண்டவரே வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முக்கியமாக ஆண்டவரே, இந்த நாளில பிரிந்திருக்கிற குடும்பங்கள், குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள், குழப்பங்கள், வேண்டாத வார்த்தைகள் ஆண்டவரே, எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலப்பா, நிறைய குடும்பங்களில் ஆண்டவரே சமாதானம் இல்லாம இயேசு சுவாமி லாயரை தேடிக்கிட்டு போறாங்க ஆண்டவரே. இயேசு சுவாமி ஜட்ஜை தேடிக்கிட்டு போறாங்கப்பா. ஆண்டவரே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு காத்துட்டு இருக்கிறாங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே ஆண்டவரே இயேசப்பா குடியில இறங்கிட்டாங்க ஆண்டவரே. பண கஷ்டத்துல இருக்கிறாங்க இயேசு சுவாமி. இப்படிப்பட்ட குடும்பத்துல இயேசு இல்லாதனால ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தர் வீட்டை கட்டாதனால ஆண்டவரே இயேசுப்பா அவங்களால அற்புதங்களை காண முடியல இயேசு சுவாமி, அதிசயங்களை காண முடியல. அவங்க வீட்டுக்குள்ள இயேசு வரணும் ஆண்டவரே. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, தினமுமே அந்த இயேசு அவங்க வீட்டுக்குள்ள வரணும் என்பதை அவங்க யோசிக்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. இந்த யார் யாரெல்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரே இயேசு சுவாமி குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே இயேசப்பா அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ, கஷ்டத்துல இருக்கிறார்களோ, பிள்ளைகள் ஆண்டவரை பிரிந்து போயிருக்கிறார்களோ, இயேசு சுவாமி குடியில இருக்கிறாங்களோ, இவங்க எல்லாருக்குள்ள ஆண்டவரே இயேசு கிரியை செய்யுங்க. இந்த ஜபத்தை கேட்கட்டும். எல்லாத்தையும் ட்ரை பண்ணிருக்கலாம் ஆண்டவரே, இப்ப உண்மை ட்ரை பண்ணட்டும் இயேசு சுவாமி. இயேசுவை ட்ரை பண்ணட்டும் ஆண்டவரே. கண்டிப்பா முடியும் இயேசு சுவாமி. எல்லா முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி, பிள்ளைகளுக்காக, கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. நீங்க காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கரங்களில கொடுக்கிறோம். கர்த்தர் இறங்குவீராக. தொட்டு நீர் பலப்படுத்துங்க. தூர தேசத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுக்காக, விசாக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக, பிஆருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். தெய்வ ஆவியானவரே இறங்கி ஆண்டவரே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கரத்துல எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஊழியக்காரர்களுக்கும் நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. உங்களுடைய கரம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. இயேசு சுவாமி தயவா இறங்கி அப்பா இந்த ஜபங்கள் இயேசு சுவாமி அநேகருடைய காதல போய் விழட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரே ஒரு பூஸ்டா இருக்கட்டும் ஆண்டவரே. யாரையாவது ஒருத்தரை நீங்க எழுப்புங்க. ஜெபிக்கிற ஒருத்தர் ஒரு குடும்பத்துல எழும்பிட்டு ஆண்டவரே, அந்த குடும்பமே மாறும் இயேசுப்பா. உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். கண்டிப்பாக நீங்க எதையோ ட்ரை பண்ணியிருக்கலாம் வாழ்க்கையில. டிவோர்ஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், எல்லா லாயரை ட்ரை பண்ணியிருக்கலாம், யாரையோ ட்ரை பண்ணியிருக்கலாம், குழப்பத்துல இருக்கலாம். இயேசுவை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு மாறுதல் வரும். தினமும் இயேசுவை உங்க வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. அவர் வருவாரு. எல்லாம் சமாதானமாக இருக்கும். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ so much. Have a blessed day.